நம்ம சிஎஸ்கே மேட்ச்ல தோனி பேட்டை பிடிச்சிக்கிட்டு கிரீஸுக்கு நடந்து வரும்போது ஸ்டேடியம் எப்படி அதருமோ அதே மாதிரி ஒரு வைபு, ஒரு கூஸ் பம்ப்ஸ் விக்ரம் சார் ஸ்கிரீன்ல வரும்போதெல்லாம் நமக்கு கிடைக்கும். தன்னோட உடம்ப ரப்பர் மாதிரி வளைச்சி கேரக்டருக்காக உசிரையை கொடுக்கிற ஒரு மாபெரும் கலைஞன் சியான் விக்ரம். ஆனா அவர் போடுற அந்த அசுர உழைப்புக்கு ஏத்த பக்கா பாக்ஸ் ஆபீஸ் ரெக்கார்ட் ரீசெண்ட் டைம்ல அவருக்கு அமைஞ்சிருக்கான்னு கேட்டா அது ஒரு பெரிய விவாதம். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார், அழாதீங்க. தங்கலான் வீரா தீரா சூரான்னு வெறித்தனமான லைனப் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ சைலண்டா ரொம்பவே ஸ்ட்ராங்கா ஒரு சம்பவம் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆமா மக்களே, நான் உங்க லோகன், நம்ம லோகன் டாக்கீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம போஸ்ட்மார்டம் பண்ண போறது டைரக்டர் ஆனந்த் சங்கர் இயக்கத்துல உருவாக போற சியான் 63 படத்தோட கம்ப்ளீட் இன்டெப்த் டீடைல்ஸ் தான். காபி ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ரொம்ப நீளமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போக போகுது. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறான். முதல்ல இந்த கேப்டன் ஆஃப் த ஷிப் ஆனந்த் சங்கரை பத்தி நம்ம ரொம்பவே ஆழமா பேசியாகணும். தமிழ் சினிமாவில் அறிவால் கத்தி ரவுடிசம் ஆக்ஷன் படங்கள் வந்துகிட்டு இருந்தப்போ ரொம்பவும் ஸ்லீக்கியான ஹாலிவுட் ஸ்டைல்ல ஆக்ஷன் த்ரில்லர்களை கொண்டு வந்தவர் இவர் தான். அரிமா நம்பியில ஒரு சாதாரண மனுஷன் எப்படி பெரிய நெட்வொர்க்கை எதிர்க்கிறான்னு காட்டினாரு. ஆனா அவரோட மாஸ்டர் பீஸ்னா அது 2016 விக்ரம் சார் கூட அவர் பண்ண இருமுகன் தான். அந்த படத்துல விக்ரம் சார் பண்ண அகிலன் லவ் 2 கேரக்டர்ஸ்மே வேற லெவல் கான்ட்ராஸ்ட். குறிப்பா அந்த லவ் கேரக்டர் ஒரு வில்லனை இவ்வளவு ஸ்டைலா எலகண்டா அதே சமயம் ரொம்பவும் சைக்காட்டிக்காவும் காட்ட முடியும்னு நிரூபிச்சாரு. இப்போ 8 வருஷத்துக்கு அப்புறம் இந்த காம்போ இணையறாங்கன்னா சும்மா இருக்குமா? இந்த படத்துல விக்ரம் சாருக்கு கண்டிப்பா ஸ்பை அல்லது ஹைடெக் ஆக்ஷன் ரோலா தான் இருக்கும். குறிப்பா ஸ்கிரிப்ட் ரொம்பவே இன்டெலிஜென்ட் நிறைந்த ட்விஸ்ட் அண்ட் டென்ஸோட இருக்கும்னு கோலிவுட் அடிச்சு சொல்றாங்க. ஹலோ டேய், நான் ராஜீவ்காந்தி பேசுறேன். யாரா என் மைனாடா? இந்த படத்தோட பிரம்மாண்டத்தை நம்ம கணிக்கணும்னா முதல்ல தயாரிப்பு நிறுவனம் யாருன்னு பார்க்கணும். இதை தயாரிக்கிறது சத்யஜோதி பிலிம்ஸ். 3ஆம் பிறை காலத்துல ஆரம்பிச்சு விஸ்வாசம் கேப்டன் மில்லர்னு எப்பவுமே பட்ஜெட்ல எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாத ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான். ஆனந்த் சங்கர் மாதிரி ஒரு டைரக்டருக்கு அவர் கேட்கிற செட்டு, அவர் கேட்கிற லொகேஷன், ஃபாரின் ஷெட்யூல்னு அள்ளி கொடுக்க ஒரு பெரிய பேக்கிங் வேணும். சத்யஜோதி பிலிம்ஸ் உள்ள வந்திருக்கிறதுனால இந்த படத்தோட விஷுவலாவும் ஆக்ஷன் செட் பீஸும் ஹாலிவுட் தரத்துல இருக்கும்னு நாம உறுதியா நம்பலாம். ஒரு சிலரை பார்த்த உடனே பிடிக்கும், இந்த பவரை பக்கமே பிடிக்கும்டா. இப்ப படத்தோட ரொம்பவே சர்ப்ரைஸான அப்டேட்டுக்கு வருவோம். இப்போ தமிழ் சினிமாவில் மலையாள நடிகைகளோட ராஜ்யம் தான் நடக்குது. அவங்க எப்பவுமே வெறும் பாட்டு டான்ஸ் ஆடுற ரோல்ஸை சூஸ் பண்ண மாட்டாங்க. பர்ஃபார்மன்ஸுக்கு ஸ்கோப் கொடுக்குற கேரக்டர்ஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க. இதுல நாம ஒண்ணு கவனிக்க வேண்டிய ரொம்பவும் முக்கியமான மாஸ்டர் மைண்ட் கனெக்ஷன் ஒண்ணு இருக்கு. விக்ரம் சாரோட வீரா தீரசுரன் படத்தை தயாரிச்சது யாருன்னு பார்த்தா ஷிபு தமின்ஸ். அவரோட சொந்த பொண்ணு தான் இந்த ரியா ஷிபு. வீரா தீரசுரன் படப்பிடிப்புல விக்ரம் சாருக்கும் ஷிபு தமிஸுக்கும் நடுவுல பெரிய பாண்டிங் ஒண்ணு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பா உருவாகி இருக்கு. அந்த நம்பிக்கையில தான் இவ்வளவு பெரிய படத்துல விக்ரம் சார் தன்னோட ஹீரோயினா தயாரிப்பாளரோட பொண்ணை அக்செப்ட் பண்ணிருக்காரு. இவங்களோட கெமிஸ்ட்ரி ஸ்கிரீன்ல எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்க நான் ரொம்பவே வெயிட்டிங். ஒரு டக்கரான படத்துக்கு உயிர் கொடுக்க போறது ஒரு டெக்னிக்கல் டீம் தான். முதல்ல கேமரா ஒளிப்பதிவாளரான ஆர்டி ராஜசேகர் காக்க காக்க ரஜினி பில்லாட்டூன்னு ரொம்பவே டக்கரான ஸ்டைலிங்ல லைட்டிங் கொடுக்கறதுல அவர் மாஸ்டர். ஆனந்த் சங்கரோட விஷனுக்கு ஆர்டி ராஜசேகர் கேமரா மிகப்பெரிய பிளஸ். என் தலைவன் சிங்கம் வந்துட்டாடா, இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா. அடுத்தது படத்தோட ஆத்மா நம்ம நாசா சந்தோஷ் நாராயணன். விக்ரம் சாருக்கு ரீசன்ட் டைம்ல ஒரு பெஸ்ட் ஆல்பம் பெஸ்ட் பிஜிஎம்னு கொடுத்தது நம்ம நாசா தான். மகான் படத்துல எவன்டா எனக்கு கஸ்டடின்னு அந்த ட்ரம்பெட் சவுண்டோட விக்ரம் சார் ஸ்கிரீன்ல வரும்போது தியேட்டரோட ஸ்பீக்கரே கிழிஞ்சதுல இப்ப மறுபடியும் சியான் 63க்காக நாசா உள்ள வந்திருக்காரு. படத்தோட மாசுக்கு 10 மடங்கு ஏத்திருக்காரு. கண்டிப்பா நாசாவோட ஆடியோ டிராக்ஸ் தியேட்டரை தெறிக்க விட போகுது. சரி, இந்த படத்தோட ஷூட்டிங் அப்டேட் என்ன? இங்க தான் படக்குழு பெரிய இம்பாசிபிள் மாஸ்டர் பிளான் வச்சிருக்காங்க. ஜூன் மாசத்துல படப்பிடிப்பு ஆரம்பிச்சு எந்த ஒரு பிரேக்கும் எடுக்காம மொத்த படத்தையும் ஒரே கட்டமா முடிச்சு ரிலீஸுக்கு ரெடி பண்ண போறாங்களாம். இது சாதாரணமான விஷயம் இல்ல மக்களே. பெரிய பெரிய ஆக்ஷன் செட்டு, ஆர்டிஸ்டோட கால் சீட்டு, ஃபாரின் லொகேஷன், இது எல்லாத்தையுமே பர்ஃபெக்டா பிளான் பண்ணா மட்டும்தான் இது சாத்தியம். ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? விக்ரம் சார் எப்பவுமே கேரக்டரோட மீட்டர் மாறாம அப்படியே மெயின்டைன் பண்ண நினைப்பாரு. சிங்கிள் ஷெட்யூல் அப்படிங்கிறப்போ அந்த கேரக்டரோட இன்டென்சிட்டி கொஞ்சம் கூட குறையாம அப்படியே ஸ்கிரீன்ல ஃப்ரெஷ்ஷா நமக்கு காட்ட போறாரு. அவுட்புட்டும் நாம நினைச்சதை விட ரொம்பவே சீக்கிரமாவே வரும். ஹீரோயின், டைரக்டர், டெக்னிக்கல் டீம், ஷூட்டிங் பிளான் எல்லாமே பக்கா மாசா ஒரு ஹாலிவுட் பட ரேஞ்சுக்கு செட் ஆகிடுச்சு. ஆனா விக்ரமுக்கும் செட் ஆகிடுச்சு. ஆனா விக்ரமுக்கு டஃப் கொடுக்க போற அந்த வில்லன் யாரு? அதுதான் இப்போதைக்கு இருக்கிற $1 மில்லியன் கேள்வி. ஆனந்த் சங்கர் படத்துல எப்பவுமே வில்லன் ரொம்பவே பவர்ஃபுல்லா, ஹீரோ
அளவுக்கு மூளையில செக் வைக்கிற மாதிரி தான் இருப்பான். சில ஃபேன்ஸ் என்ன தியரி சொல்றாங்கன்னா, ஒருவேளை விக்ரம் சாரை மறுபடியும் ஹீரோவா வில்லனா டபுள் ஆக்ஷன்ல மிரட்டுவாரா, இல்ல வேற பேன் இந்தியா சூப்பர் ஸ்டாரை வில்லனா இறக்குவாங்களான்னு பெரிய விவாதம் போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம விக்ரம் சாரோட அந்த புது லுக் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கவே ரசிகர்களாக நாம எல்லாம் ரொம்பவே ஆர்வமா இருக்கும். மொத்தத்துல சியான் 63 மூலமா ஒரு தரமான ஸ்டைலிஷான ஆக்ஷன் சம்பவம் கன்ஃபார்ம். இந்த இருமுகனோட ரீயூனியன் காம்போவை பத்தியும் புது ஹீரோயினியோட ரியா ஷிபு என்ட்ரியை பத்தியும் என்ன நினைக்கிறீங்க? படத்துல வில்லனா யாரா நடிச்சா மாசா இருக்கும்னு தோணுது? உங்க தியரிஸை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்க விடுங்க. இந்த வீடியோ இந்த அனலைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை உடைச்சிட்டு உங்க சினிமா நண்பர்களுக்கும் குறிப்பா விக்ரம் சார் ஃபேன்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வெறித்தனமான டீடைலான சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம லோகன் டாக்கீஸ் சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. நான் உங்க லோகன் அடுத்த தரமான வீடியோல சந்திக்கிறேன். டாடா பாய். தேங்க்யூ.